பிரதமர் மோடியின் தமிழ்நாடு வருகையை ஒட்டி எதிர்ப்பு வலுத்து வருகிறது. பல்வேறு இடங்களில் சுவரொட்டிகளும் ஒட்டப்பட்டிருக்கின்றன. அதில் கோ பேக் மோடி எனவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதுபற்றி கூடுதல் தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் அன்புச்செல்வன் இணைகிறார். அன்புச்செல்வன், மேலதிக விவரங்கள். பிரதமர் நரேந்திர மோடி நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி தமிழகத்தில் அடிக்கடி வருகையே பெரும் விமர்சனத்துக்கு உள்ளாகியது. அதோடு இது போன்ற தேர்தலுக்காக மட்டுமே பிரதமர் மோடி தமிழகத்தில் இது போன்ற பிரச்சாரத்தை மேற்கொள்கிறார். அவ்வப்போது தமிழ்நாட்டை பெருமையாக பேசுவதும் திருக்குறள், பாரதியார் பாடல் என சுட்டிக்காட்டுவதும் இருந்தார் பிரதமர் நரேந்திர மோடி. இதை தொடர்ந்து பல்வேறு இடங்களில் பிரச்சாரம் செய்யும் பொழுது தமிழக அரசினுடைய அந்த பெண்களுக்கான கட்டணமில்லா பேருந்து திட்டம், அதே போல ஒடிசாவின் பிரச்சாரம் செய்யும் பொழுது அங்க இருக்கக்கூடிய தமிழர்களை இழிவுபடுத்தக்கூடிய விதமாக பேசியது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் பெரும் கண்டனக்கு உள்ளாகியது. இந்த நிலையில் தான் பிரதமர் நரேந்திர மோடி 3 நாள் சுற்றுப்பயணமாக கன்னியாகுமரி வர இருக்கு. அவர் அங்கு 3 நாள் தியானமும் மேற்கொள்ள இருக்கக்கூடிய நிலையில் தமிழகத்தில் எதிர்ப்பலையானது அதிகரித்திருக்கிறது என்று சொல்லலாம். குறிப்பாக தமிழகம் முழுவதுமே பல்வேறு இடங்களில் அவருக்கு எதிராக சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டிருக்கின்றன. ஏனென்றால் பிரதமர் நரேந்திர மோடி தமிழ் மக்களை இழிவுபடுத்தி விட்டு தமிழ்நாட்டிற்கு வருவதா கோ பேக் மோடி என சென்னையில் பல இடங்களில் சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டிருக்கிறது. அதே போன்று பெரியார் திராவிட கழகம் உள்ளிட்ட கட்சியினரும் காங்கிரசும் கூட கடும் எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார்கள். காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை பிரதமர் மோடி ஒரு ஊடக வெளிச்சத்திற்காகவே இது போன்ற ஒரு தியானத்தை மேற்கொள்வதாகவும், அதே போல தமிழர்களை திருடர்கள் என்று இழிவுபடுத்தி விட்டு தற்போது தமிழகத்தில் மோடி வருவதற்கான காரணம் என்ன என தொடர்ந்து அதற்கான எதிர்ப்பை தெரிவிக்கக்கூடிய விதமாக பெரியார் திராவிட கழகத்தை பொறுத்தவரை பல்வேறு அமைப்புகளும் கருப்பு கொடி ஏந்தி போராட்டத்தையும் மதுரையில் மேற்கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து பல்வேறு இடங்களில் போராட்டமும் தமிழகம் முழுவதும் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் தான் இந்த மோடியினுடைய தியானம் என்பது ஒரு ஊடக வெளிச்சத்திற்காகவும், முக்கியமாக பல்வேறு இடங்களில் பிரச்சாரம் செய்யும் பொழுது தமிழகத்தை இழிவுபடுத்தக்கூடிய விதமாகவும் தமிழர்களை இழிவுபடுத்தி பேசிவிட்டு தமிழகத்திலே இது போன்று தியானம் மேற்கொள்வது ஏற்புடையதாக இல்லை என தங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்கும் விதமாகத்தான் முக்கியமாக பல்வேறு அமைப்புகளும் கட்சியினரும் கூட அவருக்கு எதிராக குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அங்கங்கு போராட்டங்களும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் தான் சென்னையினுடைய பல்வேறு இடங்களில், குறிப்பாக பசுமை வழிச்சாலை, சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி, அண்ணா சாலை உள்ளிட்ட பிரதானமாக இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களில் தமிழ் மக்களை இழிவுபடுத்தி விட்டு இதுபோன்று மோடி தமிழ்நாட்டிற்கு வருவதா கோபேக் மோடி என சுவரொட்டிகள் என்பது ஒட்டப்பட்டிருக்கிறது. போராட்டங்களும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. தியான நிகழ்ச்சியை ரத்து செய்ய வேண்டும் என கன்னியாகுமரி தியான நிகழ்ச்சியை ரத்து செய்ய வேண்டும் என திமுக மனு கொடுத்திருக்கிறதும் குறிப்பிடத்தக்கது. மேற்கு மாவட்ட வழக்கறிஞர் அணி சார்பில் கன்னியாகுமரி மாவட்ட தேர்தல் அலுவலரிடம் இதுபோன்று அந்த தியானத்திற்கான அனுமதியை ரத்து செய்ய வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. ஆக தேர்தல் நடத்தை விதிமுறைகள் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இது போன்ற ஒரு தியானத்தை மேற்கொள்ளக்கூடாது, தேர்தல் ஆணையம் உறங்குகிறதா என்ற விமர்சனத்தையும் கூட முன்வைத்து இது போன்ற ஒரு போராட்டங்களும் சுவரொட்டிகளும் தமிழகம் முழுவதும் ஒட்டப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. தங்களுடைய தகவல்களுக்கு நன்றி அன்புச்செல்வன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.